வணக்கம் ரிதி. அதாவது பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பயணிகள் விமானம் தினமும் அதிகாலை 3:30 மணிக்கு லண்டனிலிருந்து சென்னை வந்துவிட்டு மீண்டும் சென்னையிலிருந்து அதிகாலை 5:30 மணிக்கு லண்டனுக்கு புறப்பட்டு செல்லும். அதே போல் இன்று வழக்கமான நேரத்திற்கு அதிகாலை 3:30 மணிக்கு லண்டனிலிருந்து சென்னைக்கு வந்து சேர்ந்தது. இந்த நிலையில் சென்னையில் இருந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தில் லண்டன் செல்வதற்காக 252 பயணிகள் சென்னை விமான நிலையத்திற்கு வந்து பாதுகாப்பு சோதனை, குடியுரிமை சோதனை, சுங்க சோதனை அனைத்தும் முடித்துவிட்டு விமானத்தில் ஏறுவதற்கு தயாராக காத்திருந்தனர். லண்டனில் இருந்து விமானம் சென்னைக்கு வந்ததும் இந்த பயணிகள் 252 பேரும் ஏறி உள்ளே அமர்ந்தனர். அதன் பின்பு விமானம் ஓடுபாதையில் ஓடத் தொடங்கியது. அப்போது திடீரென விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளதை விமானி கண்டுபிடித்தார். இந்த நிலையில் விமானத்தை வானில் பறக்க செய்தால் பெரும் ஆபத்து என்பதை உணர்ந்த விமானி உடனடியாக விமானத்தை அவசரமாக ஓடுபாதையில் நிறுத்தினார். அதோடு சென்னை விமான நிலையத்து கட்டுப்பாட்டு அறைக்கும் அவசரமாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து விமானம் தாமதமாக புறப்பட்டு செல்லும் என்றும் அறிவிக்கப்பட்டது. விமானத்தில் பெரிய அளவு விமானத்துக்குள் ஏறி விமானத்தை பழுதுபார்க்கும் பணியும் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கு பின்பு விமானத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறுகளை சரி செய்யப்பட்டன. இதையடுத்து விமானம் சுமார் 2 மணி நேரம் தாமதமாக இன்று காலை 7:30 மணிக்கு சென்னையிலிருந்து லண்டன் புறப்பட்டு சென்றது. கருதி விமானத்தில் திடீரென ஏற்பட்ட இயந்திர கோளாறை விமானி தகுந்த நேரத்தில் கண்டுபிடித்து எடுத்த உடனடி நடவடிக்கை காரணமாக விமானம் ஆபத்திலிருந்து தப்பியதோடு விமானத்தில் பயணித்த 252 பயணிகள், 12 விமான ஊழியர்கள் உட்பட 264 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இந்த சம்பவம் இன்று சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.